என்ன விளையாட போறான்? என்ன விளையாடுறாது? ஸ்கூலுக்கு போற பிள்ளையாவது விளையாடலாமா? ஸ்கூலுக்கு போற பிள்ளை விளையாடலாமா? இல்லாது நான் ரம்மி விளையாட போறேன். ரம்மியா? அது ரம்மி. ஸ்கூலுக்கு போறியா இல்லையா? எனக்கு நான் போக மாட்டேன். நீ சின்ன ஆளு டான்ஸ் எல்லாம் ஆடுறீ. டான்ஸ் எல்லாம் ஆடிக்காரு. முன்னுக்கு வா, முன்னுக்கு வா. நீ வந்து ஸ்கூலுக்கு அம்மா கிட்டவே அம்மா நீங்க அம்மா அடிப்பா. படி. சின்ன மாமியே உன் சின்ன மகளங்க பள்ளிக்கு சென்றாலே படிக்க சென்றாலே. நீங்க கவனிக்கணும். இவன் பாடசாலைக்கு வாரணும், பள்ளிக்கு வந்தாலும் எங்கேயாவது ஒரு புக்குல சாப்பிட்டு குத்தி திரிப்பான். இங்க பாருங்க, நல்லா படிக்கணும். என்ற பிள்ளையுமா இவரப்படாதான் நல்லா படிக்கணுமா? அதுதானே நானும் சொல்றேன். ஒழுங்கா பாடசாலைக்கு வரணும். தினமும் பாடசாலைக்கு போனாலே அப்படியே பாப்பன் தினமும் நானாந்தம் பாடசாலைக்கு வராங்க. கையை தூக்கி காட்டுங்க. பாத்தீங்களா? கறி விடாத பிள்ளைங்களா? விடுங்க. ஒழுங்கா படிக்கணும். அம்மா அப்பாட சொல்லு கேட்கறாங்க, கை எடுத்து காட்டுங்க. சரி, இன்னொன்று கேட்க போறேன். தம்பிடாய், எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி மகனை படிப்பிச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா பள்ளிக்கு போடாண்டா போறானே இல்லமே. எவ்வளவு கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு அப்பா அம்மா நாங்க என்னத்துக்காக கஷ்டப்படும்? பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல அரசாங்க உத்தியோகம் எடுக்க வேண்டியதாக நாங்க எல்லாம் கஷ்டம். நீங்க படிக்காம போனா நாங்க பட்ட கஷ்டம் நல்லா படிக்கணும். என்னம்மா நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கிறாய். பள்ளிக்கு போறாங்க, படிக்கிறாங்க. தாய் தகப்பன் நாங்க படுற கஷ்டம் எல்லாம் உங்களுக்காக. நீங்க படிச்சு அரசாங்க உத்தியோகம் எடுத்து தாய் தகப்பன் எல்லாம் பொறுப்பிரண்டு தானே எல்லா கஷ்டம். தாய் தகப்பன் கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. அப்பா அம்மாவுக்காக நல்லா படிக்கும். தம்பி பாருங்க பிள்ளைகள், ஒரு அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும், கெட்டிக்கார பிள்ளைல வரணும், அரசாங்கத்து உத்தியோகம் எடுக்கணும், வேலை எடுக்கணும் என்று சொல்லி எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. உங்களோட தாய் தகப்பனுக்காக நீங்க பாடசாலைக்கு போகாமல் நல்லா படிங்க. நல்லா படிச்சு கெட்டிக்கார பிள்ளைகளாக பார்த்தீங்களா? பாருங்க, இந்த அப்பா இப்படி உங்க அப்பாவை கத்த விடுவீங்களா? உங்களோட அப்பாவை இப்படி அழ விடுவீங்களா? சொல்லுங்க பாப்போம். நீங்க சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கின்றீர்கள், இருந்தாலும் படிக்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா இந்த பாடசாலைக்கு வரவ ஒழுங்காக்கணும். கிளாஸ் ரூம்ல ஆசிரியர்கள் சொல்லித்தாரத கவனமா கேட்கணும். லிசனிங் என்று சொல்லுவோம் நாங்க. கல்வி கற்பிக்கிறதுல ஃபர்ஸ்ட் லிசனிங், சொல்றத வடிவா கேட்கிறது. அதுக்கு பிறகு நாங்க அதுக்குரிய வாய்ப்பு செயல்படுறது. ஆகவே நல்லா கேட்டு உங்களுக்கு விளங்காத விஷயங்களை, சந்தேகங்களை ஆசிரியர் கேட்கணும். பயப்படக்கூடாது. படிக்கிற பிள்ளைகள் முதலில் வெக்கப்படக்கூடாது. வெக்கத்தை உங்களோட பக்கத்துல வைக்கணும். ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கு போகணும், சமூகத்தில் அவங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கணும் என்ற அந்த ஆசையில தான் தாய் தகப்பம் உங்களுக்காக கஷ்டப்படலாம். வேலைக்கு போற இடத்த முதலாளிமார்கிட்ட ஏற்றி வாங்குற, என்ன கதைச்சாலும் தலையை குடிஞ்சிட்டு தலையாட்டிட்டு கேட்கிற எல்லாமே இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்லா வளரணும். நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைகள் படக்கூடாது.
அவங்க எப்போதுமே சந்தோஷமா துணிஞ்சு நின்று எதையும் சாதிக்கணும் என்ற அந்த எண்ணம் தான் இந்த பெற்றோர்கள் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்றதுக்கான காரணம்.